ஆயிரத்தில் ஒருவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் கூட இப்படி வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த விதத்துலையும் எல்லாத்துலேயுமே அது எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே வியப்பாக தான் இருக்கு. அந்த படம் கொடுத்த அந்த எனர்ஜி இருக்குல்ல, இன்னைக்கு அந்த படத்தை போட்டாலும் அப்படி இருக்கும். யுவனிசம் அப்படின்னு ஒன்று பேசுவோம்ல, யுவனோட பீக்டா யுவன்டா அப்படின்னு. யுவனோட டாப் 5 பாடல் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு 3 பாட்டு செல்வராகவன் தான் இருக்கும். அது மாதிரி நம்ம யோசிக்கும் போது காதல் கொண்டேன் வினோதா இருக்கலாம், 7G வர கேரக்டராக இருக்கலாம், கதிராக இருக்கலாம், மயக்கமன்னவாக இருக்கலாம், NGK கேரக்டரு நெஞ்சம் மறப்பதில்லை வரைக்கும் எனக்கு எல்லாத்துலேயுமே அது ஃபீல் ஆகிட்ட மாதிரி. அவர் நம்ம இப்போ கேரக்டர்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சம்பவக்காரனை விட்டுட்டோம். கொக்கி குமார்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரியல் லைஃப் கேரக்டர் இந்த மாதிரி இருந்திருப்பாரா அப்படின்னு தெரியல. மேபி இவர் கொஞ்சம் ரைட்டிங் அந்த கொஞ்சம் ஏற்றி இறக்கி ஒரு இது. கொக்கி குமார் நம்ம அந்த படம் முழுசாக பார்க்கும்போது கொக்கி குமார் நம்ம கேள்விப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகும். NGKவும் கொக்கி குமாரையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மீட்டரில் தான் இருப்பாங்க. ஏன் இப்படின்னு ஒன்று ஃபீல். இதே தான் NGKலேயே இருப்பார். ஐயோ அப்படின்னுவார். அவன் நல்லவன்லாம் இல்லை நான் அப்படின்ற ஒரு ஹீரோவை பார்த்தது இல்லைல்ல ரொம்ப சீக்கிரம். அந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோடைப்ஸை உடைச்ச ஆள் வந்து செல்வம். புதுப்பேட்டையோ ஆயிரத்தில் ஒருவனோ ஈவன் மயக்கம் என்ன கூட சரியாக போகலை. இது எல்லாமே அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு ஒன்று இருக்குல்ல. அது உள்ள ஒரு நம்ம இப்படி ஒன்று பண்ணலான்ற இப்போ ஒரு இப்படி ஆக்டிங் சைடு வர்றதுக்கு அதுவுமே ஒரு பெரிய காரணம். ஆமாம், அவர் அது மேலே இருந்த பேர்டன்ஸ்லாம் காரணமாக இருக்கும். அவரோட அனௌன்ஸ் பண்ணி வராத படம்னு இருக்கும்ல, எனக்கு அதில் வந்து ரொம்ப இது வந்திருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற படம் வந்து 2 இருக்கும். கான் மன்னவன் வந்தாங்கடி கிட்டத்தட்ட 80% ஷூட் நடந்துச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சந்தானம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரி படமாக இருந்திருக்கும் யோசிச்சுபடி. கிரேஸியாக இருக்கலாம். எனக்கு செல்வராகவன் ரஜினி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து மாஸ்டர் ஜீனியஸோட பர்த்டே செல்வராகவன். இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஆக்டராகவோ பீஸ்ட் படத்தில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஒரு 2-3 படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்றதான் அவங்களோட டேக்காக இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு KTV பக்கம் போனீங்கன்னா தலைவனோட சம்பவங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ஆமாம், ஓகே, நம்ம வந்து படமாக நிறைய படங்கள் வந்து அவர் அப்படின்னு இல்லாமல் மொமெண்ட்ஸ் ஆஃப் செல்வராகவன் அப்படின்றத வந்து நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் செல்வராகவன் ஒன்று இருந்திருக்கோம்ல, இது என்ன படம்டா இது, ஓ இது செல்வராகவனா, ஓ இவர் தான் செல்வராகவனா அப்படின்னு ஒன்று இருந்திருக்கோம்ல. அது எந்த படம், எந்த பாயிண்ட் உனக்கு? அப்படி எனக்கு சொல்ல தெரியல. பட் செல்வராகவன் அப்படின்னு எனக்கு முதல்ல தோன்ற விஷயம் வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு ஜான்ரா இருக்கும். செல்வராகவனுக்கு எனக்கு ஜான்ராவே சொல்ல தெரியல. ஏன்னா லவ் படங்கள் பண்ணியிருக்காரு, கேங்ஸ்டர் படங்கள் பண்ணியிருக்காரு, ஃபேண்டசி பண்ணியிருக்காரு, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஹாரர், ஆல்மோஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ அவருக்கான ஜான்ராவே ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஆயிரத்தில் ஒருவன் தான் ஆக்சுவலாக அப்படி ஒரு படம் சொல்லணும் எடுத்துட்டான். ஆயிரத்தில் ஒருவன் தான். ஆயிரத்தில் ஒருவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே ஆயிரத்தில் ஒருவன் மாதிரியான ஒரு படம் அது கூட இப்படி வச்சு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த விதத்துலையும் எல்லாத்துலேயுமே, நாட் ஓன்லி செல்வராகவன், கேமராலேருந்து அதான் எந்த விதத்துலையுமே. ஸோ அது எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்பயுமே வியப்பாக தான் இருக்குது. நம்ம ஆயிரத்தில் ஒருவன் டாபிக் எடுத்துட்டோம்னா இந்த வீடியோ பத்தாது. அது ஆயிரத்தில் ஒருவன் மட்டும் இதில் பேசிட்டு தனியாக பேசிடுவோம். நானும் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தில் ஒருவன் தான் சொல்லணும். ஏன்னா நான் அப்போது ஒரு 6th 7th அந்த 7th 8th அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கப்போ அன்றைக்கி ஆயிரத்தில் ஒருவன் ஃபர்ஸ்ட் டே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. குட்டியும் கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போது எனக்கு குட்டி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. பட் ஃபேமிலி எல்லாருமே ஆயிரத்தில் ஒருவன் போனோம் அப்படின்னும் போது சரி ஈவினிங் ஷோ மாதிரி எல்லாம் போகிறோம். ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் பெருசாக கிடைக்கல. நாங்கள் ஒரு 10 பேர் போனோன்னா ஒரு 6 டிக்கெட் இருந்துச்சு. சரி என்னையெல்லாம் பெரிய மனசு பண்ணி நீ போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ அப்படி பார்த்த படம் தான் ஆயிரத்தில் ஒருவன். அந்த படம் கொடுத்த அந்த எனர்ஜி இருக்குல்ல, இன்னைக்கு அந்த படத்தை போட்டாலும் அப்படி இருக்கும். அன்னைக்கு எனக்கு சின்ன பையனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா தெரியல. அண்ட் நிறைய கலவையாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க கூட வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சரியில்லை. சிலருக்கு வந்து செகண்ட் ஹாஃப் என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, ஏன் என்ன ஏதுன்னு ஏகப்பட்டது. எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னெலாம் தெரியல. ஆனால் அந்த ஹோல் படமாக கிராஃப்டாக என் மண்டைக்குள்ளே ஏறிடுச்சு. புதுசாக ஒன்று பார்க்குறோம். ஆமாம், அதுவே நமக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிராபிங் சென்ஸாக நான் பார்க்குறேன். அப்போலாம் விஜய் டிவியில் வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம்லாம் நம்ம எங்கேயோ அப்படியே போகிற போக்கில் அப்படியே சும்மா பார்த்துருப்போம். அது ஆசை கூட பட்டிருக்க மாட்டோம் தமிழில் இப்படி ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடத்தி காட்டினது வந்து செல்வராகவன். எனி டைம் ஆயிரத்தில் ஒருவன் வந்து செல்வராகவன் டீமை, அந்த படத்தை டீமை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம் தான் அந்த படத்தோட ரிசல்ட்.
ஆனால் அவங்க ஒரு சம்பவம் தான் பண்ணாங்க, அதை வந்து மறுக்கவே முடியாது. அதுதான் ஒரு வாட்டியும் அந்த படம் ரீரிலீஸ் பண்ணும் போது எல்லாமே நடக்கிற மேஜிக்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படியே 1001 விட்டுட்டு அடுத்த படத்துக்கு இல்லை அடுத்த மொமெண்ட்டுக்கு போகிறது நல்லது. ஆமாம், ஏன்னா நிறைய இருக்கு 1001 அப்படின்னு எடுத்துட்டாலே. மியூசிக் எல்லாம் பெஸ்ட். அதை தான் நான் சொல்லணும். செல்வராகவனை பற்றி நம்ம பேசும்போது செல்வராகவன் படங்களில் இருக்க மியூசிக்குக்காகவே தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஆனால் ஜிவி இவன் மாற்றி மாற்றி பண்ணியிருந்தாலுமே அவரோட மியூசிக் வந்து அவரோட படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆல்பம் ஹிட் அப்படிங்கிற மாதிரியான மியூசிக் வர படங்கள் தான் செல்வராகவன். யுவனிசம் அப்படின்னு ஒன்று பேசுவோம்ல, யுவனோட பீக்டா யுவன்டா அப்படின்னு. யுவனோட டாப் 5 பாடல் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா அதுல ஒரு 3 பாட்டு செல்வராகவன் தான் இருக்கும். நினைத்து நினைத்தா இருக்கும். வேற உனக்கு ஏதாவது? எனக்கு இப்போ நம்ம பேசும்போதே இது காதலா தான் ஃபர்ஸ்ட் மெயின் இருந்துச்சு. இது காதலாம் என்ன, பட் ஆஸ் பர் பேப்பர் அது செல்வராகவன் படம் இல்ல, ஆனா அது செல்வராகவன் படம். சோ அதனால நம்ம சேர்த்துக்கலாம். இதுதானே துள்ளுவதோ இளமை. சோ அது சம் ரீசன்ஸ்னால செல்வராகவனோட அப்பா பேர் வரும். பட் அதான் அபிஷியலி அன்அபிஷியலி அதான் அவரோட முதல். காதல் கொண்டேன்ல உருப்பட்ட பாட்டு இருக்கு. எல்லா படத்தையும் டாப் 5 எடுத்துட்டா இருக்கிற எல்லா ஆல்பம்லயும் டாப் 5 வச்சிருந்தோம். அந்த பாட்டை வாங்குற விதமோ இல்ல பாட்டுக்கான அந்த லிரிக்ஸை வாங்குற விதமோ செல்வராகவனோட அந்த ரைட்டிங்லேயே கூட சேர்ந்து இருக்கிற விஷயம் தான். அவருக்கு வந்து அது ரொம்ப இயல்பா வந்துருது. அப்படி போனா டக்குன்னு ஒரு பாட்டு. அதே மாதிரி இவனுக்குமே வந்து செல்வாக்கு தான் வேணும் அப்படிங்கிறது அப்படமா தெரியுங்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. ஸோ அப்படி ஒரு நாட் ஓன்லி சாங்ஸ், பிஜிஎம் நிறைய படத்துல பிஜிஎம் மறந்துருக்கலாம். பட் இன்னமும் செவன்ஜி ரெயின்போ காலனி பிஜிஎம் கேட்டாலோ, காதல் கொண்டேன் பிஜிஎம் கேட்டாலோ, 1001 பிஜிஎம் கேட்டாலோ இன்னமும் உள்ள ஒன்று கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எல்லா ஜானரும் அவங்க கிட்ட இருந்தது. ஸோ அது மேஜர். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்கும்ல, இது செல்வராகவன் படம்லாம் தெரியாது ஆனால் தான் அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்து அகெயின் கேடிவியில் சம்டே ஏதோ ஒரு சாட்டர்டே டைமில் வந்து காதல் கொண்டேன் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ராப்பராக அந்த படம் ஃபுல்லாக பார்த்தது கிடையாது ஸ்கூல் படிக்கிற டைமில். அப்போது அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஒரு மாதிரி ஒன்று பண்ணுச்சு. ஒரு ஒரு பெயினை கொடுத்துச்சா தெரியல, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. ஸோ அதுதான் செல்வராகவனோட டச் அப்படின்றது வந்து அப்போ தெரியாது. அடுத்து அதே மாதிரி ஆக்சிடென்ட்லாம் செவன்ஜி ரெயின்போ காலனி பார்க்குறோம். அப்போது வந்து இது ரெண்டும் ஒரே டைரக்டரோட படம்லாம் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் பார்க்குறோம். அந்த படம் ஒன்று கொடுக்குது இல்லை, யாரா இந்த மனுஷன்னு லாஸ்ட்டாக படம் முடியுமோ செல்வராகவன் அப்படின்னு. அப்போ இந்த கூகுள்லாம் கிடையாது, போய் தேடி பார்க்க தான் முடியாது. இந்த பாட்டு கேசட்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ தேடி தேடி போய் இந்த படத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன படம்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அதில் வந்து ஃபார்ச்சுனேட்லி காதல் கொண்டேன்லேயும் செல்வராகவன் வருது. ஓ இவர் தான் அவரா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் செல்வராகவனோட அந்த அவரோட அந்த ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு நான் தான் சொல்கிறேன், நான் ஒரு வாட்டி யதார்த்தமாக பீஸ்டோட இதை அப்போ நான் அவரை பார்த்தேன் ப்ரொமோஷன்ஸ். அப்போது எனக்கு ஒரு 2 நிமிஷம் அவர் கூட என்னால் பேச முடியுன்ற ஒரு மொமெண்ட். பக்கத்தில் தான் நிற்கிறாரு, என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு, சார் எப்படி சார் காமத்தை கூட இப்படி காட்ட முடியுது உங்களால், அதில் ஒரு சலனம் இல்லாமல் காட்ட முடியுது. அவரு ஒன்று சொன்னார், எதையுமே ஃபில்டர் போடாமல் பாருங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதுதான் வாழ்க்கை, எதையும் ஃபில்டர் போட்டு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த 2 மினிட்ஸ் கிராஸ் பண்ணி போயிருச்சு. அப்போ அவர் எப்படி அதை ஃபில்டர் போட்டா என்ன ஃபில்டரில் அவர் பார்த்துருப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது செம்ம. இதில் செவன்ஜி ரெயின்போ காலனியில் அந்த பொண்ணு இவனை பிடிச்சிரும், ஆனால் இது நடக்காதுன்ற ஒரு மொமெண்ட் இருக்கும். இது நடக்காது, சரி உனக்கு என்ன, நீ இப்போ எப்போ என்னை விட்டு போவ, என்னை கம்ப்ளீட்டாக நீ அனுபவிச்சிட்டுனா என்னை விட்டு போயிடுவியா அப்படின்ற ஒரு மொமெண்ட்ல தான் ஒரு சாங் வரும். அதுக்குள்ளே அவங்க இன்டிமேட்டாக இருக்கிற ஒரு சீன் இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா அதை காட்டியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப எரோட்டிக்காகவே இருக்கும் அந்த சீனு. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த சீனை கடந்து போனதுக்கப்புறம் அது எரோட்டிக்காக ஃபீல் ஆகாது. எப்படி வந்து அதை அவன் வந்து அதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணு செத்து போயிருச்சு, அதை அனுபவிச்சுட்டான், செத்து போன பிறகு கூட அந்த பொண்ணு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். 2 வருது, பயமா இருக்கு ஒரு பக்கம். இப்போ நீங்க சொல்லும்போது நம்ம இப்போ நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு படத்தை தாண்டி கதாபாத்திரங்களாக தான் ஃபீல் ஆகுது. அந்த கதாபாத்திரங்களோட அது வந்து பொலிட்டிக்கலி கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கலவையான விமர்சனங்கள்லாம் இருந்தாலுமே எனக்கு செல்வா வந்து
அந்த ஒரு கேரக்டர் இப்போ ஒரு படத்துல ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ மயக்கமன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மயக்கமன் இடத்துல கார்த்திக் சுவாமிநாதன் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா, அந்த கேரக்டரோட மைண்டை அது எப்படி யோசிக்குது, அதோட தாட் ப்ராசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. எல்லா படங்களையும் அது பண்ணுறாரு அப்படிங்கிறனால தான் ஒரு படம் தனியாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயமா எனக்கு அதுதான் எனக்கு ஃபீல் ஆகும். அது மாதிரி நம்ம யோசிக்கும் போது காதல் கொண்டேன் வினோதா இருக்கலாம், 7G வர கேரக்டராக இருக்கலாம், கதிராக இருக்கலாம், மயக்கமன்னாக இருக்கலாம், NGK கேரக்டரு நெஞ்சம் மறப்பதில்லை வரைக்கும் எனக்கு எல்லாத்துலேயுமே அது ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் 1001 கூட. ஸோ அப்படி அவர் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கிடச்சிது, அப்போ வந்து ஃபில்டர் போடாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அது எவ்வளோ பெரிய ஃபிலாசபின்னு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய ஃபிலாசபி. அப்படி ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கணும்னா நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவரு நம்ம இப்போ கேரக்டர்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சம்பவக்காரனை விட்டுட்டோம். கொக்கி குமார்னு ஒருத்தர் இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு. ரியல் லைஃப் கேரக்டர் அப்படின்றது தான் அந்த படத்தோட சொல்லப்படுது. எங்கேயோ யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தரை வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரியல் லைஃப் கேரக்டர் இந்த மாதிரி இருந்திருப்பாரா அப்படின்னு தெரியல. மேபி இவர் கொஞ்சம் ரைட்டிங் அந்த கொஞ்சம் ஏத்தி இறக்கி ஒரு இது. கொக்கி குமார் நம்ம அந்த படம் முழுசா பார்க்கும்போது கொக்கி குமார் நம்ம கேள்விப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகும். ரொம்ப யதார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். தோ அவரோட அந்த தனுஷோட ஆக்டிங்கிறது வந்து ஒரு சென்டிமீட்டர் மேல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். NGKவும் கொக்கி குமாரையும் பக்கத்துல வச்சு பார்த்தா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மீட்டர்ல தான் இருப்பாங்க. ஏன் இப்படின்னு ஒன்று ஃபீல். இதே தான் NGKலயே இருப்பார், ஐயோ அப்படின்னு. ஸோ அது என்ன சொல்றது, நம்ம அந்த கேரக்டரோட ஸ்டைலே ரொம்ப இதுவா இருக்கும். ஒரு ஆர்க்கு கம்ப்ளீட் ஆகும். அவன் நல்லவன்லாம் இல்லை நான் அப்படின்ற ஒரு ஹீரோவை பார்த்தது இல்லைல்ல ரொம்ப சீக்கிரம். அந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோடைப்ஸை உடைச்ச ஆள் வந்து செல்வா. இதுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக கொக்கி குமார் வந்து நான் கேள்விப்பட்டேன், தனுஷ் சொல்லியிருந்தாரு அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் நான் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒல்லியா இருக்கேன். ரைட்டர் பாலகுமாரன் சார் தான் வந்து பார்த்துருக்கேன், நீ முதல்ல அந்த மாதிரி இருக்கவங்கலாம் எப்படி இருப்பான்னு பார்த்துருக்கேன், உன்ன மாதிரி தான் இருப்பான், அவ்வளோ கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் தான் கன்வின்ஸ் பண்ணி அடிக்க வச்சாரு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சீன் போதும்னு நினைக்கிறேன். அந்த தப்பிக்கும் போது வலிக்கல பயங்கரமா ப்ளே பண்ணிருப்பாரு. என்ன மாதிரி ஸ்டேஜிங் அந்த படத்துல ஒரு எலிவேஷனும் இப்ப அந்த வலிக்கலன்னு சொல்ற சீன் தான் அடுத்த ஸ்டேஜுக்கான எலிவேஷன். புரியுது? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜும் நமக்கு ரொம்ப டைலாக்ஸா இப்போ வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு. புதுப்பேட்டை டைலாக்ஸ், அந்த கலர்ஸ், அந்த அதுல வச்ச எல்லாமே. ஐ திங்க் புதுப்பேட்டை வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹெட்டா பண்ண படம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அது தனுஷ்க்கும் செல்வாக்கு எல்லா படமுமே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் ஒரு ஃபெயிலியர். செல்வராகவனே இன்னொரு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் லேட்டா வர்ற ஒரு டைரக்டரா இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு புதுப்பேட்டை வந்திருந்த இன்னைக்கு வர்ற ஒரு சமயம் அப்படி இருந்ததுன்னா அது என்ன மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக்கா மாறி இருக்க வேண்டிய படம். அதுதான் சொல்றேன், புதுப்பேட்டையோ 1001 ஈவன் மயக்கம் என்ன கூட சரியா போகல. இது எல்லாமே அவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது உள்ள ஒரு நம்ம இப்படி ஒண்ணு பண்ணலான்ற ஒரு இப்படி ஆக்டிங் சைடு வர்றதுக்கு அதுவுமே ஒரு பெரிய காரணம். ஆமா, அவரு அது மேல இருந்த பேர்டன்ஸ்லாம் காரணமா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கலையோ அப்போ அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல. நம்ம இது நல்லா இருக்கே அப்படின்னும் போது அடுத்த படம் எழுதும் போது அவரோட கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும்ல. அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம், சரியவே தப்புன்னு மைண்ட்ல ஒன்று போயிடும். ஸோ அந்த சைக்காலஜி தான் சரி. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது ஓவரால் இவ்வளோ படங்கள்ல செல்வராகவன் நமக்கு கொடுத்த விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொரு ஒரு அட்டம்ப்டான ஒரு விஷயம், 2ஆம் உலகம். ஞாபகம் வந்துச்சு சொன்னோடனே அந்த படம் தான். இவ்வளோ நாள் நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன், இன்னைக்கு நான் ஒன்று புதுசாக கொடுக்குறேன் அப்படின்னு திருப்பி தெரியல. அது 2ஆம் உலகம் ஏன் வந்து சரியா. மியூசிக் சூப்பரா இருக்கும். அனிருத் ஹாரிஸ் 2 பேரு. ஆமா, அது சாங்ஸ்லாம் ஹாரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அனிருத். ஸோ அந்த படம் அதுல என்ன சொல்றது, அதுல ஒரு அழகான விஷயம் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு ஆரியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஆரியா, அனுஷ்கா கியூட்டா இருக்கும் அந்த விஷயங்கள் பார்க்கும்போது. ஆக்சுவலா தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா பண்ண வேண்டிய படம். ஓகே, அது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு. வெற்றிமாறன் தனுஷ் எப்படி பிரிக்க முடியாது, செல்வராகவன் பிரிக்க முடியாது. அப்படிதான் ஆரம்பிச்ச ஒரு படம். போட்டோஸ்லாம் வந்திருக்கும், தனுஷ் கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி இருப்பாரு. அந்த ஸ்டைல் அப்படியே இவர்கிட்ட இருக்கும். ஃபுல் ஷேவ், கண்ணாடி, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். கூஃபியா இருக்கும். செல்வா படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு கூஃபித்தனம் இருக்கும். ஒரு அதான் 2ஆம் உலகம்னு சொல்லி மல்டிவர்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அதை காட்டுற ஒரு விஷயம் இருக்கும்ல. அதுதான் ரேண்ட் வீடியோ ஆயிடும். இது அப்படியே
ஏன்னா எவ்வளவு பண்ணியிருக்காரு, ஏன்டா ஏன்டா இப்படி இப்படி பண்றீங்க பண்றீங்க? அப்படின்னு. ஸோ நமக்கு வணிகமா நான் பேசல, ம். அது அந்த படம் வந்து இத்தனை கோடி வந்துச்சு அப்படின்றத பத்திக்குள்ள போல, ஏன் அது நிறைய பேர் கிட்ட போய் சேரலன்ற ஒரு மேட்டர் தான். அப்பயே இந்த கேரக்டர் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செல்வாட்ட கடைசி வரைக்குமே இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படம் இப்போ ஒரு படம் பண்றாருன்னா அதுக்குள்ள அவர் எவ்வளவு தேடல் இருக்கு அந்த படத்துல, ஒவ்வொரு விஷயத்துலயும் அவர் எவ்வளவு பண்றாரு அப்படிங்கிற விஷயம். இப்போ 1001 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள அந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அப்போ அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தெலுங்கு உள்ள ஆட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க. சான்ஸ்கிரிட் உள்ள ஆட் ஆனது, இதெல்லாம் இப்படி இப்படி இருந்திருக்காங்க இப்போ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த லாங்குவேஜ் புரியாது, பட் கவனிச்சா அவங்க என்ன சொல்றாங்கன்றது கன்வே ஆயிடும். அப்புறம் என்ஜிகேல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீனா சொல்லும்போது ஸ்பீச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்க ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசினா சினிமா வேற அரசியல் வேற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது இது சாரிப்பா அவனை இது பேச்சுவாக்கில் பேரை சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இனிமேல் அப்படிலாம் கூப்பிடாத சாமையா இருக்கும். அதாவது அந்த ஒரு கேரக்டர் இவ்வளோ நல்லவனா இருக்க ஒரு கேரக்டர், புதுப்பேட்டையா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் புதுப்பேட்டையில அவங்க அம்மாவை கொள்ளும்போது அவன் யூரின் போயிட்டு இருப்பான் இந்த பயத்துல, நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்ற பயத்துல, அப்படிதான் அவன் ஓடுவானே நம்மள எதுவும் பண்ணிடுவானோன்ற. அப்படி இருக்க ஒரு கேரக்டர் கடைசியில வந்து இப்படி நிக்குது அப்படிங்கும்போது, இப்படி நிக்குதுங்கிற டைம்லயும் அது கடைசி வரைக்கும் பயந்துட்டே தான் இருக்கு. பட் அதோட பரிணாமங்கள் வேற வேறையா இருக்குல்ல. மொதல் பயப்படுறது அப்படிங்கிற மாதிரி உயிருக்கு பயந்துட்டே ஓடுற கேரக்டர் தான். யோசிச்சு கடைசி வரைக்கும் ஓடுவான், அந்த லாஸ்ட் அந்த பாட்டு வர வரைக்கும் அப்படிதான் இருப்பான். பட் எப்படியோ சர்வைவ் ஆகி எப்படியோ வந்துட்டு இருக்கான். கடைசியில போய் அங்க நின்று பேசிட்டு இருக்க இது இப்ப வரைக்கும் அதோ மீம்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட அனௌன்ஸ் பண்ணி வராத படம்னு இருக்கும்ல, எனக்கு அதுல வந்து ரொம்ப இது வந்திருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற படம் வந்து 2 இருக்கும். கான் ஒண்ணு, சிம்புவும் செல்வாவும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு பெரிய போதே வந்திருந்தது. கான்னு சொல்லி மன்னவன் வந்தான் நடி. ஓகே, கான் வந்து நடக்கல அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. மன்னவன் வந்தான் நடி வந்து சந்தானம் கூட செல்வா ராகவன் சேர்றாரு, போஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 80% ஷூட் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சந்தானம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரி படமா இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. சந்தானம் ஹீரோ ஆகி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல, அவர் ஹீரோவான ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ண படம் மன்னவன் வந்தான் நடின்னு ஒரு படம் வருது, செல்வராகவன் தான் பண்றாரு போது அப்போ ஏகப்பட்ட தாட்ஸ் கொடுத்துச்சு. என்ன மாதிரியா இருக்கும், செல்வராகவன் எப்படி சந்தானத்தை ஹேண்டில் பண்ணுவாரு, சந்தானம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு பண்ணுவாரு, எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதெல்லாம் லைக் வந்திருக்க வேண்டிய படம். சிம்பு செல்வராகவனோட காம்போ எப்படி இருக்கும், சிம்பு காம்போ எப்படி நமக்கு பயங்கர வைப் இருக்கும், ஈக்குவலா அது அந்த மாதிரி ஒரு காம்போ அது. ஸோ அது வந்து நமக்கு ஏன் வந்து நடக்காம போச்சு. லைக் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கான் அப்படின்னு ஒரு போஸ்டர், என்ன இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ மென்டல் மனதில் வருது, மென்டல் மனதில் 7G ரெயின்போ காலனி 2 இருக்கு, 2 பண்றேன். மென்டல் மனதில் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, இப்போ சிங்கிள் ஒன்று விட்டுருந்தாங்க, உயிரின் உயிரின், செல்வாவே எழுதியிருக்காரு, நல்லா இருந்தது பாட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்றதுக்கு வந்து லைக் அவரோட படத்துல வர இதெல்லாம் தான் மெயினா. நம்ம கேரக்டர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவா அண்டர் டாக்ஸா வச்சிருப்பாரு. அவன் பெரிய ஆள், பெரிய ஒரு இது பணக்காரன் அப்படிலாம் இல்லை. ஹீரோ வந்து அவங்க அப்பாயிட்ட அடி வாங்குவார் 7Gல. அகைன் புதுப்பேட்டையில அவ்வளோ பெரிய டான் ஆக போறவன் அழகா இருக்க மாட்டான், உச்சா போயிட்டு இருப்பான், பயந்து உச்சா போவான், அவன் அழுவான், அவனை சப்பன்னு தானே கூப்பிடுவாங்களே, சப்ப அப்படின்ற மாதிரி தான் இருப்பானே. காதல் கொண்டேன்னு சொல்லவே வேணாம், ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப டவுனா இருக்கிற ஒரு ஆளு, அவன் கேரக்டர் காம்ப்ளெக்ஸே ரொம்ப டவுனா இருக்கிற ஒரு ஆளு. அவன் தான் ஹீரோ, ஆனா செகண்ட் ஹீரோ செமையா இருப்பான், அந்த மாதிரி ஒரு ஆளு. டில் என்ஜிகேலயும் அந்த மாதிரி தான், என்ஜிகேல சப்ரஸ்டான இருக்கிறவன். அப்படி ஸ்டீரியோடைப்பிக்கை உடைச்சாலும் அதனால நிறைய விஷயங்கள் அதை ஹீரோ இப்படியும் இருக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், செல்வராகவன் அண்ட் கமல் சார் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. தசாவதாரம் டைம்லயா அப்படின்னு தெரியும். தசாவதாரம் டைம்ல பேசும்போது கமல் சார் வந்து தசாவதாரம் நீங்க பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. இல்ல அப்படின்ற மாதிரி இல்ல, அது ஒரு நல்ல வைஸ் சாய்ஸ் தான். செல்வராகவன் ஹேண்டிலிங் தசாவதாரம் இல்ல, அது கேஎஸ் ரவிக்குமாருக்கு அவருக்கான படமா. பட் 2 பேரும் சேர்ந்திருந்து ஒரு படமா எப்படி இருந்திருக்கும். ஏன்னா செல்வராகவன் கூட வந்து கமல் சார் வந்து புதுப்பேட்டையில அந்த சாங் ஒன்று பாடியிருப்பாரு. ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி படமா இருந்திருக்கும், செல்வராகவனோட
கமல் சார் எப்படி அண்டர் டாகா பண்ண முடியும்? ஏன்னா கமல் சார் நிறைய அண்டர் டாக்ஸ் பண்ணியிருக்காரு குணா மாதிரி படத்துல. அப்போ எப்படி இதுல ஒருத்தர் இதுல எப்படி நம்ம பார்க்க போறோம்? செல்வாவோட கண்ணில் கமல் சார் எப்படி இருப்பாரு? நான் அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆயிருக்கு. மிஷ்கின் கமல் காம்போ மிஸ் ஆயிருக்கு. அது ஆக்சுவலா புத்தரோட பல்ல வச்சு ஒரு அதுவே பயங்கரமா இருந்தது. மிஷ்கினே ஒரு இதுதான். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இதுவா இருந்தது. பட் கிரேசியா இருக்கலாம். எனக்கு செல்வராகவன் ரஜினி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன் தெரியல. அவர்கிட்ட ஒரு 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 ஹீரோயிசம் இருக்கு. செல்வாவோட ஹீரோஸ் கிட்ட ஒரு ஹீரோயிசம் இருக்கும். சம் பாயிண்ட்ல அது நமக்கு வெளிப்படும். அந்த இடத்துல ரஜினி சார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படி ரஜினி சார் எப்படி அண்டர்டாக நம்ம பார்க்கறது கம்ப்ளீட்டா அது புதுசா இருக்கும். அப்போ செல்வா அதை பிலீவபிளா காட்டிட்டு தான் ஒரு உடச்சு வெளில வர ஒரு ஹீரோவா இருந்திருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் தோணும். செல்வராகவன் வித் ரஜினி எப்படி இருந்திருக்கும்? செல்வராகவன் வித் விஜய் எப்படி இருந்திருக்கும்? இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்ல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே, இந்த கமர்ஷியல் ஸ்டார்ஸ்லாம் செல்வாவோட உள்ள வரும்போது எப்படி செல்வாக்கு அது ஈஸி டு ஹேண்டிலா இருக்குமா அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. ஆமா, அவருக்கு கம்ஃபர்ட் இருக்குமா, கன்வின்சிங்கா காட்டிட முடியுமா? மேபி டெஃபினட்டா அந்த டைம்ல நிறைய டாக்ஸ் போயிருக்கும். அது மெட்டீரியல் ஆயிருக்காது தவிர ஏகப்பட்ட டாக்ஸ் போயிருக்கும். ஸோ ஒரு மாஸ்டர் ஒர்க்கிங் வித் அனதர் மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து அப்படி ஃபீல் ஆச்சு. பட் இப்போ லேட்டர் டைமில் வந்து அவரோட படங்கள் நிறைய வர்றதில்லை. அவர் ஆக்டிங் சைடு இறங்கிட்டாரு. கொஞ்சம் ஜோன் அவுட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. பர்சனல் இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி 2 படம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2026 or 27க்குள்ள 2 படம் நமக்கு கையில் இருக்குது. அது கடவுளே அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடணும் அப்படிங்கிற செல்வா படமா, பழைய செல்வா படமா இருக்கு வந்துடணும். ஆக்டிங் சொல்லும் போதுமே வந்து நம்ம பீஸ்டோ இல்லை வந்து சொர்க்கவாசலோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாணி காகிதம் வந்து பெஸ்டெவர். நான் இப்போ வரைக்கும் பார்த்த செல்வா படங்கள்ல சூப்பராக இருந்தது. ஃபர்ஹானான்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுலேயுமே செமையாக நடிச்சிருப்பார். அவர் போர்ஷன்ஸ் ஓகே. செல்வா தான். தனுஷ் எப்படி இப்படி இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காரு, இவ்வளோ பெரிய இடத்துக்கு போறாருன்னும் போது தனுஷோட பொட்டன்ஷியலை எடுத்துட்டு வந்தவர்ல அவரு. அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா, அப்போ ஆக்ட் பண்ணி காட்டி வாங்கக்கூடிய டைரக்டர்ஸ்ல செல்வாவுமே ஒரு இது இல்லை. ஆமா. ஸோ அவரு ஆக்டிங் சூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ அந்த ஃபேஸ்லயும் நல்லா இருக்காரு. இப்போ ஒரு படம் வேற போகுது போல இருக்கு அவருக்கு. ஸோ செல்வராகவனோட ஆக்டிங்க்கும் பயங்கரமா பிடிச்சிருக்கு. அவர் ஒரு ஹீரோவா ஹோல்ட் பண்ண முடியுதுல்ல. நிறைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் அவரோட ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்டா இது பண்ணலாம். அதுல தான் கொஞ்சம் மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற. ஓவரால் அடுத்து 2 படம் அவரோட அந்த லீக்ல எடுத்துட்டு வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து செல்வராகவன் யாரா அப்படின்றது. இப்போ இவங்க போயிட்டு அந்த படம்லாம் பார்த்துட்டு அந்த பழைய படம்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல. அப்போ கம்ப்ளீட் அடையும். அந்த ஒரு ஆர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் செல்வராகவன் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். ஸோ இதுதான் செல்வராகவனோட பர்த்டே ஸ்பெஷல்னு இல்லை. அவரை பற்றி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தது, ஒரு படத்துக்கும் ஒரு வீடியோ போடலாம். ஹாப்பி பர்த்டே செல்வராகவன் சார். ஸோ இப்போ நாங்கள் பேசின டிஸ்கஷன் வந்து இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை இதை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா? அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.